பிரியா. ஹா ஹா, பயந்தீங்களா? இது பிராங்க் தான். அங்க பாருங்க, அங்க நிக்கிறது நம்ம கீதா தான். அவளை வச்சுதான் நான் உங்களை பயமுறுத்தினேன். பிரியா சொல்லும்போதே திரையில் அவள் பெயருக்கு கீழே இருக்கும் அந்த சிவப்பு கோடு மெல்ல நகர்ந்து இரத்தமாக மாறுகிறது. நீதான், நீதான், நீயேதான். லித்திகா குரல் நடுங்க. கீதா, போதும் வெளியவாடி, நிஜமாவே பயமா இருக்கு. பதில் இல்லை. திடீரென மாடியில் இருந்து தபத்தப் என ஏதோ விழும் சத்தம். மெதுவா கேமரா திரும்பினால் அங்கே கீதாவின் உடல் ரத்தம் சொட்ட சொட்ட சடலமாக கிடக்கிறது. எல்லாரும் அலறுகிறார்கள். ஒரு பயங்கரமான பாடல் ஒலிக்கிறது. நீதான், நீதான், நீயேதான். பிரியா அழுது கொண்டே, இல்ல, நான் இதை பண்ணல. கீதா எப்படி? அவள் பேசி முடிக்கும் முன்பே ஒரு கருப்பு பெண் உருவம் மின்னல் வேகத்தில் வந்து பிரியாவை அப்படியே தூக்கி சுவற்றில் அடிக்கிறது. பிரியா அங்கேயே சரிந்து விழுகிறாள். பிரியா சாப்டர் க்ளோஸ்ட். ஓஜா போர்டு காயின் தானாக நகர்கிறது. நெக்ஸ்ட் இஸ் யூ. அடுத்து நீதான். நீதான், நீதான், நீயேதான். மற்றும் ரஷ்மி பதட்டத்துடன் இதை எப்படி நிறுத்துறது? நெட்ல பார்க்கிறாங்க. பதில் வருது, இதை நிறுத்த முடியாது, விளையாடிதான் ஆகணும். அடுத்த நொடி கிச்சனில் சத்தம். ரேணு பார்க்கப் போகிறாள். கப்போர்டு மேலிருந்து அந்த உருவம் அவளை இழுத்துச் செல்கிறது. ரஷ்மியும் தூக்கி எறியப்படுகிறாள். சில நாட்களுக்குப் பிறகு, அந்த பயங்கரமான சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த வீட்டை காலி பண்றாங்க. வீடு சுத்தம் பண்றவங்க வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்றாங்க. அங்க கிடந்த அந்த பழைய ஓஜா போர்டு மற்றும் சிதறிக் கிடந்த பொருட்களை ஒரு கருப்பு கவர்ல போட்டு தேரோரத்துல இருக்கிற குப்பைத் தொட்டியில வீசிட்டு போறாங்க. திடீரென அந்த டஸ்ட்பின் உள்ளே இருந்து அந்த ஓஜா போர்டு விசித்திரமான குரலில் பேசுகிறது. ஓய்ஜா போட்டு வித்தியாசமான கேம். யாரு வரீங்க? கேட்டு யாரோ ஒரு புதிய நபர் அங்கே வருகிறார். அவர் அந்த பெட்டியை எட்டிப் பார்த்து அந்த போர்ட்டைத் தொடும்போது திரையில் அந்த நபரின் பெயருக்கு பாத்மநாதன் கீழேயும் அந்த சிவப்பு கோடு ரெட் லைன் மெல்லத் தோன்றுகிறது. Thanks for watching.